தான் சொன்னாங்க டேர்ன் எடுக்கிற இடத்துல தான் நம்ம ஆளுக்கு வந்து பஸ் ஸ்டாப்பெல்லாம் இருக்குங்க. இப்படி பஸ்ஸு ஒரு பஸ்ஸு 2 பஸ் பாருங்க, அவர் உள்ளதலையும் நிறுத்துனீங்க, அப்படியே மேலான்னு நிறுத்திடுறாருங்க. வண்டியை போகிறக்கே கஷ்டமாக இருக்குங்க. கொஞ்சம் தள்ளி நிறுத்தலாங்க. பேருந்து நிலையத்தை பாருங்கள், பேருந்து நிலையம் ஆக்சுவலி இங்கே தான் நிற்குது பாருங்க, இந்த லெஃப்ட்டு தான். ஆனால் முன்னாடியே நிறுத்திக்கிறாங்க. ஸோ ஒரு பஸ் இப்படி நின்று 2வது பஸ் நின்று 3வது ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா ஃபுல்லாக பிளாக் ஆகிக்குங்க. அப்புறம் இது கிளியராக ஒரு 1/2 மணி நேரம் ஆகுங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு சூப்பர் விஷயம் என்னென்னு நான் சொல்கிறேனுங்க. நான் கரெக்டாக இப்போ 6:10 6:20 சாரி 6:22க்கு கிட்டத்தட்ட நம்ம வீரவண்டியிலேருந்து வண்டி எடுத்தோங்க. மணி 7 தான் ஆச்சுங்க. நம்ம சிட்டிக்குள்ளே வந்தாச்சுங்க. டெஸ்டினேஷன் வந்து ஒரு 5 மினிட்ஸ் ட்ரைவ் தாங்க இங்கேருந்து. இவ்வளோ சீக்கிரமாக நான் வந்து இதுதான் வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைமுங்க. ஏன்னு தெரியலிங்க, இன்றைக்கி சுத்தமாகவே டிராஃபிக் கிடையாதுங்க. ரொம்ப ஃப்ரீ ஃபாலாக இருக்குதுங்க ரூட்டு. இந்த ஏரியாவில் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு டிராஃபிக்காக இருக்குன்னு. இன்றைக்கி என்னமோ தெரியல, சுத்தமாகவே டிராஃபிக்கு கிடையாதுங்க. ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குதுங்க. இந்த இடத்துக்கு நான் இந்த வெளிச்சத்தில் வந்ததே இல்லைங்க. உங்களுக்கு மேலே அந்த பில்டிங் வெளிச்சம் பார்த்தா தெரியுங்க. உங்களுக்கு அந்த சாயங்கால வெளிச்சம் அப்படியே தெரியுதுங்க. நான் பொதுவாகவே சாய்பாபா கோயில் வரையிலே இருட்டிடும். 7:10 7:15 ஆகிடுங்க அங்கேயே. இங்கே வரைக்கும் 7:30 7:35 ஆகிடுது. பட் இன்றைக்கி என்னமோ ரொம்ப நேரத்துலேயே வந்தாச்சுங்க. இந்த பாலை வேலை சீக்கிரம் முடிஞ்சுன்னா தான் நம்மளுக்கு பெரிய அளவில் டிராஃபிக் கொஞ்சம் கம்மி ஆகுங்க. இன்னும் 2 இடத்துல மிட் ஜாயிண்ட் வந்து ஒர்க்கு முடியாமல் இருக்குதுங்க. முடிச்சிட்டாங்கன்னா சூப்பருங்க. பாருங்கள், அங்கேருந்து வர்றாங்க, அப்படியே ரைட்டு வந்துடுறாங்க. சிரமங்க உண்மையாகவே. இந்த இடம் ரொம்ப காஷியஸாக ஓட்ட வேண்டிய ஒரு இடங்க. லெஃப்ட்டு வர்றாங்க, அப்படியே செகண்ட் ரைட் வந்துடுறாங்க. அப்புறம் ரைட்டு போகிற வண்டி இங்கே யூடர்னுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு வர்றாங்க. ஸோ ரொம்ப கிரிட்டிக்கலான இடங்க இந்த இடம். கொஞ்சம் வண்டி கேர்ஃபுல்லாக தான் ஓட்டணுங்க.